வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய வாகை தமிழர் சேனல்ல பாக்குறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பால் சாப்பிடும்போது எந்த மாதிரியான உணவுப் பொருட்களை எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படிங்கறத இன்னைக்கு வீடியோவை பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதான் முதல் முறையா நம்ம வாகை தமிழர் சேனல்ல பார்க்க வந்திருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சேனலுக்குள்ளார மருத்துவ குறிப்புகளும் இயற்கை தொடர்பான பாரம்பரியமான உணவு பழக்கவழக்கங்களையும் பதிவேற்ற செஞ்சுட்டு இருக்கோம். பால் சாப்பிடுவதன் மூலம் நம்ம உடலுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்குதுன்னு நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம நம்ம உடலோட வளர்ச்சிக்கு ஆரோக்கியத்திற்கு இந்த பால் மிக முக்கிய பங்கு வகிக்கிறதுன்னு நமக்கு தெரியும். ஆனா இந்த பால் சாப்பிடும்போது எந்த மாதிரியான உணவுப் பொருட்களை நம்ம தவிர்க்க வேண்டும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். முக்கியமா பாத்தீங்கன்னா சிட்ரஸ் பழங்கள், அதாவது பால் பருகுவதற்கு முன்பு புளிப்பு சுவை நிறைந்த பழங்களை எடுத்துக்கொள்ளக்கூடாது. முக்கியமா சொல்லணும்னா ஆரஞ்சு, எலுமிச்சை, அன்னாசி, சாத்துக்குடி இந்த மாதிரி சிட்ரஸ் பழங்களை உணவுல சேர்த்துக்கூடாது. இது சாப்பிட்ட பிறகு பால் பருகினா நம்மளுக்கு வாந்தி, குமட்டல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறைந்தபட்சம் இந்த பழங்கள் சாப்பிட்டு 2 மணி நேரம் கழித்து தான் பால் பருகணும். ஒருவேளை உடனே அந்த பழங்கள் சாப்பிட்டோம்னா நம்ம உடனே பால் குடித்தால் பால்ல இருக்கக்கூடிய கால்சியம் பழத்தின் என்சைம்களை உறிஞ்சிரும். அதனால பால்ல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நம்ம உடல்ல ஒட்டாது. இது மட்டும் இல்லாம இந்த சிட்ரஸ் பழத்துல இருக்கக்கூடியது செரிமான பிரச்சனையை ஏற்படுத்தும். அதனால ஜீரணம் சம்பந்தமான பிரச்சனைகள் நம்ம உடல்ல ஏற்படுத்தும். அதை தவிர்த்து பால் சாப்பிடும் போது எந்த மாதிரி உணவுப் பொருட்களை தவிர்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உளுந்தம்பருப்பு கலந்த உணவுகளை சாப்பிட்டதும் பால் சாப்பிடக்கூடாது. இது செரிமான பிரச்சனையை ஏற்படுத்தும். பாலையும் உளுந்தம்பருப்பு உணவையும் ஒன்றாக உட்கொள்வது உடலுக்கு ஏற்றதல்லைன்னு சொல்லுவாங்க. இது சாப்பிடுவதனால நம்ம உடல்ல பாத்தீங்கன்னா வாந்தி, வயிற்று வலி, அது மட்டும் இல்லாம உடல் பருமன், இந்த மாதிரி பல பிரச்சனைகளை நம்ம சந்திக்க நேரிடும். அதனால உளுந்து சேர்ந்த உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது பாலை தவிர்ப்பதுதான் உடலுக்கு ஆரோக்கியமானது. அடுத்து பாத்தீங்கன்னா காய்கறி வகையில பாகற்காய், வெண்டைக்காய் முதலிய உணவுகளை சாப்பிடும் போது பால் பருகினா முகத்துல பாத்தீங்கன்னா கரும்புள்ளிகள் தோன்ற வாய்ப்பு இருக்கு. அதே போல முள்ளங்கி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெரி பழங்களை சாப்பிடும் போது உடல்ல உடனே நம்ம பால்ல சேர்த்துக்கொள்ள கூடாது. இந்த மாதிரி சாப்பிடும் போது நம்ம உடல்ல சருமம் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய ஏற்படும். அதே போல மீன் நம்ம உடல்ல சாப்பிட்ட பிறகு பாலை எடுத்துக்கொள்வதனால முக்கியமா வயிற்று வலி, சருமம் சார்ந்த பிரச்சனை, வெண்புள்ளி, இந்த மாதிரி பல பிரச்சனைகளை சந்திக்க நேரலாம். அதனால பால் சாப்பிடுவதற்கு முன்னாடியும் பின்பும் எந்தெந்த மாதிரியான உணவுகள் நம்ம எடுத்துக்கொள்றோம் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. எந்த மாதிரியான பழ வகைகள், எந்த மாதிரியான காய்கறி வகைகளை நம்ம எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கறதையும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இந்த வீடியோ மூலம் கண்டிப்பா பால் சாப்பிட்டு 2 மணி நேரம் கழித்து தான் புளிப்பு சுவை நிறைந்த பழங்களை நீங்க எடுத்துக்கணும், இல்லைன்னா செரிமான பிரச்சனை ஏற்படும் அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. மேலும் பாகற்காய், வெண்டைக்காய் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் நீங்க சாப்பிடும் போது உடனே பால்ல எடுத்துட்டீங்க அப்படின்னா முகத்துல கரும்புள்ளி இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறதையும், சருமம் சார்ந்த பிரச்சனைகள் முக்கியமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதையும் இந்த வீடியோ மூலம் நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இது ஒரு பயனுள்ள தகவலா இருக்குன்னு நம்புறேன். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம வாகை தமிழர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாது பத்தாது, பக்கத்துல கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாதான் இந்த மாதிரி பயனுள்ள தகவல் அப்லோட் பண்ணவே நோட்டிபிகேஷனா சேரும்.